ஹாய் வணக்கம் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் ராக் அண்ட் ஜாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம முக்கியமான டுட்டோரியல் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது எல்லாம் புகழும் இறைவனுக்கே சாங்கோட டான்ஸ் டுட்டோரியல். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட்டு டுட்டோரியலுங்க. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸு, பட் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது என்னோட ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஃபேவரட்டான சாங் இது எனக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் ஃபாலோ மீ. அண்ட் எல்லா டுட்டோரியல் வீடியோவும் நான் வந்து மிரர் பண்ணியிருப்பாங்க. மிரர்னால் நான் நார்மல் ஆங்கிளை விட அது ரிவர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை டேரெக்டாக அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்து அதை ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து இப்போ மிரர் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன குயிக் கைட்லைன். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாம் புகழும் இறைவனுக்கே சாங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 8 ஸ்டெப்பு போகலாம். எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே வரும். அது வந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் வந்து இதை வந்து பிரிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இதை வந்து கொஞ்சம் நான் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவோட லென்த்து மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிகாஸ் இதில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஓகே, அந்த ஸ்டெப்பு வந்து 1 2 3 4 தென் 5 6 7 8. ஓகேவா? ஸோ இந்த 8 கோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கோன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 கோன் ஒன்றும் இல்லைங்க. லெக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெக் மூவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஹீலில் நிற்கணும். அதாவது தோல் எல்லாமே ஹீலில் நிற்கணும். இதுதான் ஹீலு. ஸோ இது லெக் மூவ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் வந்து 1 2 3 4. ஹீலில் ஓப்பன் 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 ஓப்பன். இது வந்து லெக் மூவ்மெண்ட்டு. ஹேண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதுக்கு வந்து ஒரு கவுண்ட்டு 1 2. ஓகேவா? 1 2. ஸோ ஹேண்ட் அண்ட் லெக் சேர்த்து பண்ணும்போது 1 2. ஓகேவா? 1 2 இறைவன். ஓகேவா? இறைவனுக்கு மேலே காட்டுறாங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஸோ இந்த நெக்ஸ்ட் 4 கவுண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சாங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் 8 கவுண்ட் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் சாங்கில் பார்த்து பண்ணும்போது அதை மேட்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே டேக் டேக். இந்த நெக்ஸ்ட் 4 கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைக் அந்த தாம் தக்க தீம் தக்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்க. ஏன்னா எல்லா சாங்லையும் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் சாங்ஸில் வந்து இந்த ஸ்டெப்பு வரும். அதாவது டோ அண்ட் ஹீல் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து மேக்ஸிமம் எல்லா சாங்லேயும் வரும். ஸோ இதோட பேசிக் வந்து அந்த தாம் தக்க தீம் தக்க சாங்கில் இருக்குது. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே தான் சேம் தான் டோ அண்ட் ஹீலு ட்விஸ்ட் அகெயின் பிளேஸ் ட்விஸ்ட் பிளேஸ். ஓகேவா? தென் அதே மாதிரி 2 ஸ்டெப்பு ரைட் சைடு 2 ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில் போகணும். அதாவது அந்த 2 ஸ்டெப்பு ரைட் லெஃப்ட் போகும்போது அந்த ஹீல் டோவில் போகணும். ஹீல் டோவில் போனோம். இந்த ஹீல் டோல் லேர்ன் பண்ணுறதுக்கு தாம் தக்க தீம் தக்க அந்த வீடியோ பாருங்கள். நான் அந்த கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அது வந்து ஒரு வீடியோ. நீங்கள் அதை பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் ஆகும். அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே சாக் ஜும் சாக். ஓகேவா? ஸோ அந்த ஜும் ஜும் சாக் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் இருக்குல்ல, இதை வந்து 1 2 3 4 கவுண்ட் பண்ணணும். இந்த ஹேண்டு ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி பிளேஸ் பண்ணணும். அதாவது இப்படி லூஸாக விடாமல் இப்படி பிளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதை கண்டினியூஸாக 8 கவுண்ட் பண்ணும்போது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே சாக். அதில் வந்து அந்த நெக்ஸ்ட்டு வந்து 4 வந்து அந்த பீட்டில் வரும். ஜிம் ஜிம் சாக் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 8 கவுண்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நதி போல் ஓடிக்கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து 2 கவுண்ட் வந்து அதாவது 2 கவுண்ட்டில் 4 கவுண்ட்டில் வந்து 2 ஸ்டெப்பு வந்து ரைட்டில் போகணும். தென் நெக்ஸ்ட்டு 4 கவுண்ட்டில் வந்து ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கவுண்ட் வந்து ஹிட் பூம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நதி போல் ஓடி கொண்டிரு ஜும் சாக். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே தான் ஹீல் டோட்டு. அப்புறம் நம்ம இதில் பண்ணோம்ல, லைக் 1 2 3 4 ஜும் சாக் இது பண்ணோம்ல, இதே மூமெண்ட் தான் நதி போல் ஓடிக்கொண்டு இருக்கு பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனில் வைக்கணும் லெக்கை.
2 லெக் ஓப்பனில் வைக்கணும், ரைட்டில் மூவ் பண்ணணும். ஸோ ரைட்டில் மூவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு லெக்கை வந்து பேஸாக வைக்கணும், ஒரு லெக்கு வந்து ஃப்ரீயாக விடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ரெண்டுமே பேஸில் வச்சா மூவ் பண்ணுறது கஷ்டம், பாடி வந்து மூவ் ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு லெக்கு வந்து பேஸில் வச்சிங்கன்னா ஒரு லெக்கை வந்து ஃப்ரீனா நீங்கள் வெளியே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆகி தான் இருக்கும் லெக்கு, பட் அது வந்து ஆக்சுவலாக லேண்ட் இல்லை, ஃபுல் பாடியோட வெயிட் வந்து இந்த லெக்கில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது தான் நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக போக முடியும். நீங்கள் ரெண்டுத்தையும் அப்படி லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க பண்ணலாம், ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து பாடி வெயிட்டை வந்து இந்த லெஃப்ட் லெக்கில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஓப்பன் லெக்கு, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ், சேம் அந்த ஹீல் டோ மாதிரி தான், ஹீல் டோ ஸ்டெப்பு தான், அதே மூமெண்ட் தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன், அவ்வளோதான். ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன், ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன். அது பண்ணும்போது ஹேண்டு வந்து அந்த வேவில் வந்து நம்ம பண்ணோம், லைக் 1 2 3 4. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது 1 2, ஓகேவா, 1 2 3 4, ரெடி, 5 6 7 8, 1 2 3 4, ஓகேவா. இந்த 4 கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேவ், க்ளோஸ், ஒரு வேவ், ரெண்டும் சேர்ந்து பண்ணோம். ஓப்பன், அனதர் வேவ், ஓகேவா. அதே க்ளோஸ், ஒரு வேவ், ஓப்பன், அனதர் வேவ். ஸோ இது குயிக்காக பண்ணும்போது 1 2 3 4, ஓகேவா. 4 கவுண்ட் இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்டெப் வந்து ரன் பண்ணி அங்கே போயிட்டு ஒரு கிக் பண்ணோம். ஸோ ஓடிக்கொண்டு வரும், நதி போல் வந்துட்டோம். ஓடி ஜஸ்ட் நம்ம நார்மல் ரன் தான், ஓடி கொண்டுல அங்கே ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு பீட் வரும். ரைட் லெக்கில் வந்து ஒரு கிக் பூம், ரெண்டுமே ஒரே டைமில் பிளேஸ். தென் லெஃப்ட் லெக்கில் ஒரு கிக் பிளேஸ், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கை கிக் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்போம், பூம். அதே மாதிரி லெஃப்ட் லெக்கில் கிக் பண்ணும்போது பூம், சைடில் பார்க்கும்போது பூம். இந்த ஹேண்டு அண்ட் லெக்கு ரெண்டும் சேம் டைமில் இப்படி கிக் பண்ணோம், ஓகேவா. ஸோ ரன் பண்ணிவிட்டு கிக் பூம் கிக் பூம். ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா, ஒரே ஒரு தடவை, ரெடி, 5 6 7 8, எல்லாம் புகுடும் மெரிவன் ஒருவனுக்கே நதி போல ஓடிக்கொண்டிரு. அம்மா, இது வந்து ஃபஸ்ட்டு 2 8 கவுண்ட். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்வைக்கு வெற்றிகள் பேர் வைக்குமே உள்ளத்தில் ஊர் வைக்குமே. இது வந்து ஜஸ்ட் ஆட்டிடியூட் தான், அது நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம், தட் இஸ் யுவர் விஷ். அதுக்கப்புறம் திருப்பியும் ஊர் வைக்குமே அதே அது திருப்பி எல்லா புகழும் இறைவனுக்கே வருதுல்ல. ஸோ இது வந்து வேறு ஸ்டெப்பு, இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட், சேம் அந்த ஹீல் டோ மூவ்மெண்ட் தான், இதே மூவ்மெண்ட் தான். அகெயின் நம்ம 3rd டைம் இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம், ஒரே ஒரு தடவை அவுட் போயிட்டு வெளில வரணும், ஓகேவா. அதாவது லெஃப்ட் சைடில், இது வரைக்கும் நம்ம ரைட் சைடில் யூஸ் பண்ணோமா, டக் 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 ரைட்டு போனோம், அப்புறம் லெஃப்ட் வருவோம். இப்போ வந்து ஒரே ஒரு இடம் லெஃப்ட் சைடில், அதுவும் வந்து ஃபுல்லாக போக மாட்டோம், ஓப்பன் இப்படி போயிட்டு யூஸ்வலாக வந்து நம்ம இந்த சைடு வருவோம், பட் இதில் மட்டும் அவுட்டில் போயிட்டு ரிட்டன் வந்துடணும் சேம் பிளேஸ்க்கு, ஓகேவா. இந்த ரிட்டன் தான் லைக் சக் பூம் சக் சக். இது நீங்கள் ரிட்டன் வரும்போது இந்த ஹேண்டை வந்து ஜஸ்ட்டு இந்த ரைட் ஹேண்டை கீழே ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க, இப்படி வச்சுடுங்க. லெஃப்ட் ஹேண்டை மட்டும் எல்லாம், அந்த எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஹேண்டை வந்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, இப்படி காட்டணும், ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது சக் சக், அவ்வளோதான், சக் சக். நல்லா பார்த்துங்க. யூஸ்வலாக ஹீல் டோ பண்ணும்போது 1 பண்ணிவிட்டு 2க்கு வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த சைடு வந்துடுவோம். ஆனால் இதில் மூவ் பண்ணி வரமாட்டோம், 1 பண்ணிவிட்டு ரிட்டன் அதே பிளேஸ்க்கு போயிடணும். இதுதான் ஒரே சேஞ்சு. 3 தடவை நம்ம இந்த சாங்கில் ஹீல் டோ யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த ஹீல் டோவை நீங்கள் டாம் தகுதி இருக்க சாங்கை பாருங்கள், அந்த ஹீல் டோவை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து இந்த ஹீல் டோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக அந்த ஹீல் டோ பண்ணினா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், ஓகேவா. ஸோ எல்லாம், தென் எல்லாம் புகழும், அகைன் வருது பாருங்க, எல்லாம் புகழும் இறைவன், இறைவன் ஒருவனுக்கே, ஓகேவா. அதே ஸ்டெப் தான் அது. இது என்ன பண்ணும்போது 1 2 3 4. ஸோ இது பண்ணும்போது 3 4 இறைவன், அதாவது எல்லாம் புகழும் சொல்கிறோம்ல, அந்த புகழுக்கு இப்படி ஹேண்டை வந்து இப்படி காட்டணும். அது வந்து குயிக்காக வரும். குயிக்காக பண்ணும்போது சக் சக் ஜும் ஜும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அது ஆக்சுவலாக ஸ்டெப்பு வந்து 1 2 3 4 5 6
7 8 இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த தான் கவுண்ட் ஆக்சுவலாக 1 2 3 4 5 6 7 8 இதுதான் இந்த 8 கவுண்ட்டு. அதை ஃபாஸ்ட்டாக போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் புகழும், ஓகேவா, புகழும் ரைட்டு லெஃப்ட்டு இறைவன் ஒருவனுக்கே. ஸோ இறைவன் சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு 1 2 3 4 இது பண்ணிட்டோம். 3 4 பண்ணும்போது லெக் ஜம்ப்பு 3 4 பிளேஸ் இறைவன், ஓகேவா. இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்டா இறைவன் இதுக்கு போகிறோம். இறைவன் ஒருவனுக்கே சொல்லும் போது ஒருவனுக்கே இது வந்து ரெண்டுமே வந்து ஹீலில் இருக்கணும். சக் சக். ஸோ இது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே இது வரும், ஓகேவா. அந்த 8 கோன் முடிச்சதுக்கப்புறம் கே அந்த ஒரு ஸ்லோ மூமெண்ட், ஒரு வேவ் தான், ஓகேவா. ரெடி 1 2 5 6 7 8 எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஸோ இது கவுண்டில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8. ரெடி ஒன்ஸ் அகெயின் 5 6 7 8 1 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா. இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 8 கவுண்ட் ஞாபகம் வச்சுங்க. இந்த 8 கவுண்டை திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளோ வரும். அது வரைக்கும் இந்த ஃப்ளோ கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி என்னடா அது வரமாட்டே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த 8 கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 இது பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸி தான். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வேவ் டேப் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டெப்பு, முக்கியமான ஸ்டெப்பு. இதெல்லாம் நீ நதி போல, இது பார்த்தீங்கன்னா லிரிக்ஸில் வராது, பீட்டில் வருது, ஓகேவா. இந்த பாட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த சைடு 2 கவுண்ட்டு, இந்த சைடு 4 கவுண்ட்டு, அகெயின் இந்த சைடு 2 கவுண்ட்டு. நல்லா பார்த்துங்க, லெஃப்டில் 2 கவுண்ட்டு, ரைட்டில் 4 கவுண்ட்டு, அகெயின் லெஃப்டில் 2 கவுண்ட்டு. இதுதான் வந்து இந்த ஸ்டெப்போட ஃபார்முலா. இது வந்து பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட் லெக் மூவ் மட்டும் பார்த்துங்க. 1 2 சேஞ்ச் 3 4 5 6 7 8. இதில் ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயம் என்னென்னா, இந்த சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 1 2 இது வந்து 3ஆக பண்ணக்கூடாது. சேஞ்சை வந்து 3ஆக பண்ணக்கூடாது. அதாவது 1 2 டேர்னுக்கு ஒரு கவுண்ட் எடுக்கக்கூடாது, டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கவுண்ட் எடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் அந்த ஸ்பேஸ் விடக்கூடாது. இந்த 2லேயே டேர்ன் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா. 2 4 2 அந்த டேர்ன் கவுண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கவுண்ட் எடுக்காமல் அந்த ஃபினிஷிங் கவுண்ட்லேயே பண்ணணும். ஸோ ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்டு லெக் ஹேண்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக்கா 1 ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு ஹிட் பண்ணணும், 1 தென் லெஃப்ட் ஹேண்டு 2. ஸோ 1 2, ஓகேவா. இது வந்து 2 கவுண்ட்டு. இந்த 2 கவுண்ட்டு நெக்ஸ்ட்டு ரைட்டில் பண்ணும்போது அதுதான் 1 லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் இந்த சைடு திருப்பியும் ரைட்டு லெஃப்ட்டு, ஓகேவா. ஃபஸ்ட்டு பாருங்கள், லெஃப்ட் லெக்கு ரைட் ஹேண்ட் எடுத்துங்க, ஆப்போசிட்டில் லெஃப்ட் லெக் 2 கவுண்ட்டு, ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்டு, தென் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு அகெயின் ரைட் லெஃப்ட். ஸோ இதுதான் மூமெண்ட்டு. இதில் வந்து என்ன மாடுலேஷன் அப்படின்னா, இந்த செகண்ட் கவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 1 2 இந்த 2 ஃபினிஷ் பண்ணுற அந்த மைன்யூட் கேப்லேயே 3க்கு போயிடணும் டக்குன்னு. எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8, ஓகேவா. இந்த டேர்ன் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இந்த டேர்ன் பண்ணும்போது எப்படின்னா 1 2 ஹிட் பண்ணிவிட்டு இந்த டேர்ன் பண்ணோம். அதாவது இங்கே ஹிட் பண்ணிட்டோமா, இங்கேருந்து ஜம்ப்பு பின்னாடி ஜம்ப் பண்ணோம். நல்லா பார்த்துங்க, பின்னாடி. ஸோ இந்த ரைட் லெக்கு பின்னாடி போனோம், லெஃப்ட் லெக்கும் பின்னாடி போனோம். யூஸ்வலாக நம்ம முன்னாடி ஜம்ப் பண்ணோம், பின்னாடி இருந்தால் இப்படி ஜம்ப் பண்ணோம். அப்படி பண்ணாமல் இங்கே ரைட் லெக் இருக்கா, இங்கே லெஃப்ட் லெக் இருக்கா, இந்த லெஃப்ட் லெக் வந்து இங்கே வரணும், இந்த ரைட் லெக் வந்து அவுட்டில் போகணும். இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபார்மு. இங்கேருந்து இது இங்கேருந்து இது. ஸோ அது ஸ்பீடாக ஜம்பில் பண்ணும்போது பூம் பூம் போயிட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஹிட் பண்ணோம். இது வந்து ஒரு கவுண்ட் கிடையாது, ஒரு மைன்யூட்
மைன்யூட் பார்ட்டு தான். இதை ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் இந்த ஸ்டெப்போட அந்த ஃபுல் எஃபெக்ட் தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா 1 2 2 இது வரைக்கும் 2. இந்த 2 அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது 1 2 3 4 5 6 சாரி ரெடி 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்போட கவுண்ட்டு. 2 இந்த சைடு 2 இந்த சைடு சாரி 2 இந்த சைடு 2 4 இந்த சைடு 2 இந்த சைடு. இதில் பண்ணும்போது அது முக்கியமான பாயிண்ட் வந்து ஹிட் டேர்ன் ஓகேவா. ஹேண்டை வந்து முக்கியமானது. ஹேண்ட் வந்து தலைக்கு பின்னாடி இப்படி போகணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கீழே ஒரு மூட்டை இருக்குது. இந்த மூட்டையை எப்படி எடுப்பீங்க? இப்படியே எடுத்து பின்னாடி போடுவீங்களா? இது ஒரு சொரட்டி பின்னாடி போடுவீங்களா? அதே ஸ்டெப் தான். இந்த மூட்டை இங்கே இருக்கா, ஒரு கையில் வச்சுருக்கீங்க, அதை எடுத்து நீங்கள் இப்படி பின்னாடி போடணும். அவ்வளோதான் ஓகேவா. ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் தலை மேலே சுற்றி போட போகிறீங்க. அதை தலையிலேருந்து ஒரு சொரட்டி இப்படி எடுத்து வரணும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த நெக்ஸ்ட் 8 கவுண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்வைக்கும் வருதா. ஸோ அது வந்து நீங்கள் கீழே நல்லா உட்காந்துக்கணும். கீழே இங்கேருந்து ஹேண்ட் இப்படி, லெஃப்ட் ஹேண்ட் அவுட் சைடு, ரைட் ஹேண்டு இப்படி. அதாவது எப்படி சொல்லணும்னா 1 2 3 4 லெஃப்ட் ஹேண்டு வந்து உள்ளேருந்து வெளியே போகணும், ரைட் ஹேண்டை உள்ளேருந்து வெளில போகணும். ஸோ அந்த இது பண்ணும் போதே வந்து லைட்டாக ஒரு கவுண்ட்டுக்கும் 1 2 3 4 அவ்வளோதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு லெக் மூவ்மெண்ட் பார்த்துங்க 1 2 3 4. ஹேண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரே மூவ்மெண்ட் தான் 1 2 ஓகேவா. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் ஆட் பண்ணும்போது 1 2 3 4 இப்படி வரும் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது இந்த எஃபெக்ட் கிடச்சிடும். 1 2 3 4 உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு உன்னை. இது ஈஸி தான். ஜஸ்ட்டு உன்னை பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு இது பண்ணிவிட்டு ரொட்டேட். உன்னை உள்ளத்தில் ஊர்வை ஒரு ஆஃப் சர்க்கிள் தான், ஃபுல் சர்க்கிள் இல்லை, ஆஃப் சர்க்கிள். ஸோ அதாவது என்னென்னா இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் ஆஃப் சர்க்கிள். இங்கே நின்றுட்டு ஒரு பேர் வைக்குமே, 2 பேர் வைக்குமே, ஒரு ஹேண்டு ரொட்டேஷன், ஆஃப் ரொட்டேஷன் ஓகேவா. ஸோ இது ஈஸி தான், ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஹே தோழா முன்னால் வாடா, அதாவது ஏஹே தோழா ஜும் 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 முன்னால் வாடா முன்னால் முடியும். முக்கியமான ஸ்டெப் தளபதி நீதான் அன்பு தலைவா. தென் ரொட்டேட் வெற்றி நமக்கு அழகிய தமிழ் மகனே தானே. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் விட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஹே தோழா முன்னால் வாடா ஓகேவா. ஸோ இது வந்து 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஃபஸ்ட்டு 8 கவுண்ட்டு. சக் சக் சக். இந்த ஒரு ஜாக் வந்து ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டு. சக் 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 3 4. இது வந்து 3 4 ஒன்றும் இல்லை. இந்த 2 ஹேண்டை இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் பண்ணோம். லெக் மூமெண்ட் வந்து லிஃப்ட் ப்ளேஸ், அவ்வளோதான். சக் டூம் ஓகேவா. சக் 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 ரெடி. 5 6 7 8 1 2 3 4. தென் 5 ரைட் ஹேண்டு ரைட் லெக்கு 5 6 ஓகேவா. 7 8 7 8 ஒன்றும் இல்லை. 5 6 7 8 அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 8 கவுண்ட் வரும் ஓகேவா. ரைட் ஹேண்டு ரைட் லெக்கு, லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு, கிராஸ் இந்த சைடு, அதாவது ரைட் லெக் கிராஸு, லெஃப்ட் ரைட் இப்படி வரும் ஓகேவா. ரெடி 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. இது வந்து இது ஃபஸ்ட்டு 8 கவுண்டு. நெக்ஸ்ட் கவுண்டு பார்த்தீங்கன்னா முன்னால் வாடா 1 2 3 4 5 6 7 8 இங்கே வந்து உட்காரணும் ஓகேவா. 8 கவுண்ட் பார்த்துங்க. லெக் மவுண்ட் 1 2 3 4. ஸோ 1 2 3 4 முன்னால் வாடா. ஹேண்ட் ஜஸ்ட் இவ்வளோ தான் பண்ணணும். வாடா
1 2 3 4 then 5 உன்னால் முடியும் ஓகேவா ஸோ 1 2 பண்ணுறோமா 1 2 3 4 பண்ணிட்டோமா தென் லிஃப்ட் பண்ணிவிட்டு உன்னால் பண்ணும்போது லெக் எங்கே வைக்கணும் 5 6 ஓகேவா 6 7 வந்து ரெண்டு லெக்கையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 7 8 வந்து உட்காரணும். இங்கேருந்து தளபதி வரும். ஸோ நம்ம சாங்கோட முக்கியமான ஸ்டெப்புக்கு வரும். இங்கேருந்து என்னென்னா கரண்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் 1 2 3 4 ஐ ஹோப் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டோமா லைக் 1 2 3 4 5 6 7 sorry ready 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இங்கிருந்து கீ ஸ்டெப்பு ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சொல்கிறேன் எல்லாருமே இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்து நான் தனியாக எப்படி கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சில வார்ம் அப் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணோம். அதாவது இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபேக்டர். எல்லோரும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஜுரி ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு கஷ்டமாக இருந்தது பிகினிங்கில். பட் ஒரு சில எக்ஸசைஸ், அதாவது இந்த முட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். அது பண்ணால் தான் நீங்கள் வந்து இது வந்து அட்டம் பண்ணுங்கள். அது பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் வெரி ஷுர் இன்ஜுரி ஆக சான்ஸ் அதிகம். ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்கிறேன். ரெண்டாவது வீடியோ ஒன்று போடுறேன், அதில் வந்து டீட்டெயில்டாக 1 by 1 எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும். அதுக்கு வந்து இந்த டக் வாக் வார்ம் அப் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இது சிம்பிளாக மட்டும் கேட்டு வச்சுங்க. இப்படி உட்காந்துடுறோமா, இங்கேருந்து லெக்கை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். முட்டி இந்த முட்டி படத்தாவில்லை, இந்த லெக்கு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஹேண்ட் இப்படி இருக்கா, ஹேண்ட் மூமெண்ட் ஒரே மூமெண்ட் தான். 1 2 3 4 5 6 7 8 இது ஒரே மூமெண்ட் தான். ஹேண்ட் மூமெண்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. ரைட் ஹேண்ட் மேலே, லெஃப்ட் ஹேண்ட் கீழே சேஞ்ச். இது 1 2 3 4 5 6 சேம் மூமெண்ட் தான். லெக் மூமெண்ட்லையும் எந்த சேஞ்சும் கிடையாது, சேம் மூமெண்ட் தான். லெக் மூமெண்ட் என்னென்னா ப்ளேஸ் பண்ணுறோமா, இந்த லெக்கு கீழே இருக்கா, இந்த லெக்கு இந்த முட்டி மேலே இருக்கா, வெறும் இங்கே வந்து டோல் இருப்பீங்க. இப்படி பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டோல் இப்படி உட்காந்து இருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணால் முட்டி வராது, கஷ்டம், வலிக்கும், இன்ஜுரி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ 8 கவுண்ட் பண்ணணும், இங்கேருந்து பண்ணுறேன். ஸோ இது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி வச்சுங்க ஓகேவா. இங்கேருந்து தளபதி நீ தான் அன்பு தலைவா, ஜஸ்ட் ஹேண்டை வந்து ஒரு ரொட்டேட்டு, வெற்றி நமக்கே. அங்கேருந்து கீழே உட்காந்து இருக்குமா, ரொட்டேட், ஃபுல் ரொட்டேட். அழகிய தமிழ் மகன் நீதானே, அம்மா. ஸோ இது வரைக்கும் டுட்டோரியல் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குது, கண்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாம் புகழும் விரும்பின அதே தான் வருது, அதே லிரிக்கல் மூமெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஓகேவா. அதாவது எப்படின்னா 1 2 வந்து நல்லா ஹெவியாக பண்ணோம். ஸோ அந்த 2 ஹெவியாக பண்ணும்போது இந்த லெக்கு வந்து 2 இங்கே லிஃப்ட் பண்ணி இப்படி ஹிட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இங்கே இருக்க க்ராஸில் இருக்க லெக்கு. ஸோ ரெடி 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இந்த 7 8 மட்டும் ஒரு செஸ்ட் 7 8. அதுக்கப்புறம் நதி போல் ஓடிக்கொண்டு எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ இப்போ நதி போல் இப்போ நீங்கள் சைடு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருக்கும், லெக் இப்படி இருக்கும், இந்த லெஃப்ட் லெக் இப்படி இருக்கும். ஃப்ரண்ட்டில் போகிறீங்களா நதி போல் வந்து ஹேண்ட் வந்து இப்படி அந்த வேவில் நதி போல் அந்த வேவ் மூமெண்ட்டில் வரணும். ஸோ ரைட் லெக் ஃப்ரண்ட்டில்
1 2 பண்ணும்போது லெஃப்ட் லெக் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ 1 ஜாயின் 2 ஜாயின் 3 ஜாயின் 4 ஜாயின் அந்த மாதிரி வரும். அது நம்ம ஸ்ட்ரெயிட்டில் பண்ணுறோம். ஓகேவா? தென் லாஸ்ட் 7 8 பார்த்தீங்கன்னா 7 8 இருக்குல்ல. ஸோ அது ஒன்றும் இல்லை, 1 2 3 4 5 6 இங்கே இந்த பேலன்ஸ் பொசிஷனில் இப்படி நிற்போம். இங்கேருந்து இந்த முட்டி மட்டும், அதாவது லைட்டாக நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணி இப்படி பேலன்ஸாக உட்காரணும் இந்த போஸில். இங்கேருந்து திருப்பி அப். ஓகேவா? டவுன் அப் டவுன் அப். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தவொன்னே பண்ணிங்கன்னா அகெயின் இதுலேயும் இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நதிபோல ஓடிக்கொண்டு எந்த வேர்வைக்கு வெற்றிகளும் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஓகேவா? ஸோ இதில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த ஹேண்டு ரைட் ஹேண்டு 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4. லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு, லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக். இது வந்து குயிக்காக பண்ணணும். செக் 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 செக். ஓகேவா? இதில் லெக் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 அவுட் 2 அவுட் 3 ஜாயின் 4 ஜாயின். ஸோ இது 4மே ஒரே டைமில் பண்ணணும். 1 2 3 4. ஓகேவா? 1 2 3 4 1 2 3 4. ஸோ அது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது செக் 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 இப்படி வரும். செக் 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 இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சிம்பிள் தான். லெஃப்ட் ஹேண்டு இது ரெண்டும் ஒரே ஸ்டெப்பு, ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் ஒரே ஸ்டெப்பு, ஃப்ரண்ட்டு ஒரே ஸ்டெப்பு, பேக்கு. ஓகேவா? ஸோ 1 2 3 4. ரெடி? 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 கவுண்ட் வந்து நம்ம நின்னத்துலேருந்தே இது பண்ணோம். செகண்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் 4 கவுண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது பண்ணோம். சக் சக். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 கவுண்ட்டு நின்னத்துலேருந்தே செகண்ட் 4 கவுண்ட்டு லெக் மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4 கவுண்ட்டில் லெக் வந்து அவுட் அவுட் ஜாயின் ஜாயின். செகண்ட் 4 கவுண்ட்டில் லெக் வந்து 1 2 3 4. ஓகேவா? ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ் ஓப்பன் ரெண்டு எப்படின்னா பண்ணிங்க. ஓப்பன் க்ளோஸ் சாரி க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 8 கவுண்ட். நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருமா, இங்கேருந்து ரைட்டில் மூவ் பண்ணோம். இது வந்து ஹீல் டோ கிடையாது, வெறும் ஹீல் மட்டும்தான். 1 2 3 4. 4மே 4 கவுண்ட்டு வந்து ஹீல் தான். 1 2 3 4. ஓகேவா? ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கவுண்ட்டுக்கு வந்து இல்லை, இன் இன். நெக்ஸ்ட் 2 கவுண்ட் வந்து அவுட் அவுட். ஓகேவா? இந்த ஹேண்ட் மூவ் பாருங்க. இன் இன் அவுட் அவுட். ஸோ இது இங்கே மூவ் பண்ணும்போது 4 கவுண்ட்டில் 1 2 3 4. ஓகேவா? இல்லை லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிச்சிட்டோம். இன்னே அவுட்டு முடிச்சிட்டோம். தென் பேர் வைக்குமே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஷாட்டு, சிங்கிள் ஷாட். இது நிறைய ஸ்டெப்பு வரும். இது முடிச்சோன்னா சாங் முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த டடன் டென் டின் டின் டென் டின் டக் டின் டக் டும் 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 ஜிம் 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 சக் ஜிம் ஜிம் சக் ஜிம் சக் ஜிம் சக் ஜிம். ஓகே? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டோமா, பேர் வைக்குமே இருக்கும். டடன் டின் 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 அந்த மியூசிக் வரும். அது நீங்கள் லிசன் பண்ணிங்க. கவுண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 7 8. இன்னே அவுட் 8. இந்த 8 கொண்டு பார்த்துங்க. 1 2 3 4 5 6. இந்த 5 6 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இந்த படகை நம்ம இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கை இப்படி பண்ணோம். 5 6. அப்போது லெஃப்ட் ஜம்ப்பு ரைட் ஜம்ப்பு 5 6. தென் ஜாயின் ஒரு இன்சைட் ட்விஸ்ட்டு அண்ட் ஓப்பன். ஜாயின் இன்சைட் ட்விஸ்ட்டு ஓப்பன். ரெடி? 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு 8 கவுண்ட்டு முடிச்சுமா. இங்கேருந்து 1 2 கிராஸ் லெக். இங்கேருந்து ஹேண்டு வந்து 3 4 இந்த சைடு வைக்கணும். இங்கே இருக்க ஹேண்டை வந்து தூக்கி இந்த சைடு கிராஸில் வைக்கணும். 3 4 இது. தென் 5 6 7 8. 5 6 7 8. ஓகேவா? 8 இங்கே ஸ்டாப்பு. 1 2 3 சாரி இது வந்து 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? முன்னால் 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 வாடா அப்படி வரும்ல. ஸோ இங்கேருந்து
முன்னால் 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 வாடா டக்டும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 ஸ்டாப். இங்கேருந்து அகெயின் 1 2 கை வந்து ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் 1 2 3 4 5 6 இந்த கிராஸில் வந்துடும். 7 8க்கு இப்படி ஓப்பன் 7 8. ஓகேவா? ரெடி? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் 8 கவுண்ட்டு. ஸோ இந்த 8 கவுண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 1 2ல் வந்து ரெடி 5 6 7 8 1 2. ஸோ 1 2 1 and 2 1 and 2 கூட சொல்லலாம். 1 and 2 சொல்லும் போது 1 and 2 ஃபஸ்ட்டு 1க்கு மட்டும் லெக்கை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ரெடி 5 6 7 8 1 and 2 2 2 1 and 2. ஓகே? இங்கேருந்து ரெடி 5 6 7 8 1 and 2 then 3 4 5 6 7 8. ஓகேவா? ரெடி? இந்த 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெடி 5 6 7 8 1 and 2 2 and 4 5 and 6 7 and 8. ரெடி? ஸோ ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் பாருங்க 1 2 3 சாரி 1 and 2 1 and 2 சக் 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 1 and 2 வருமா? 1 and 2 வந்து ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் 1 and 2 3 4 ஓப்பனில் இருப்போமா? இங்கேருந்து க்ளோஸ் ஓப்பன் 3 4 தென் ஹேண்டை வந்து இப்படி ஒரு ரொட்டேட்டு இப்படி ஒரு ரொட்டேட் அதான் தலைமையில் பண்ணணும். 5 6 5 6 5 6 5 6 வருமா? லெக்கை வந்து திருப்பி ஜாயின் அண்ட் ஓப்பன் 5 6 தென் 7 8 7 இந்த லெக்கை வந்து ஜஸ்ட் லிஃப்ட்டு 7 8. ஓகேவா? ரெடி? ரெடி 5 6 7 8 5 6 7 8 1 and 2 3 4 5 6 7 8. ready 5 6 7 8 1 and 2 3 4 5 6 7 8. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 4 கவுண்ட் 8 கவுண்ட் மூவ் பண்ணி வரணும். அது லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? ரெடி ரெடி 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரன் 1 2 3 4 5 6 7 and 8. ஓகேவா? ஸோ கவுண்ட் பாருங்க 1 2 ஜாகு 1 2க்கு வந்து ஒரு ஜாகு தென் ஒரு லெக்கு வந்து இன்வர்டில் ட்விஸ்ட் பண்ணணும் 3 4 4க்கு வந்து 2 ஹேண்ட் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் 4 5க்கு வந்து ஒரு ரொட்டேட் 5 6 6க்கு அகெயின் லெக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணணும் 7 8 7 and 8 அதாவது 7 and 8. ஓகேவா? ரெடி ரெடி 5 6 7 8 1 2 sorry ready 5 6 7 8 1 2 3 4 5 6 7 and 8. ஓகேவா? இங்கேருந்து லெஃப்டில் மூவ் பண்ணோம் 1 2 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இது வந்து ஈஸி தான். இங்கேருந்து சக் சக் பூம் சக் சக் பூம் சக் சக் பூம் டக் 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 ஒரு 4 கவுண்ட்டு. ஓகேவா? ரெடி ரெடி 5 6 லெக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன குயிக் டேப்பு சக் சக் கிக். இங்கேருந்து பின்னாடி இந்த ரைட் சைடில் கிக் லெக்கு வந்து இப்படி டேர்ன் பண்ணணும் இந்த சைடு ஃபேஸ் பண்ணி கிக். அந்த கிக் பண்ணும் போது ஹேண்டு வந்து இப்படி லெஸ்ட்டு நம்ம தள்ளி விடணும். ஓகேவா? ஹேண்ட் இந்த ஹேண்ட் வந்து இப்படி இருக்கும் லைக் 5 6 7 சக் சக் கிக் சக் சக் கிக் சக் சக் கிக். இங்கேருந்து 7 8 ரொட்டேட் 7 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து க்ராஸ் பண்ணிவிட்டு கை இப்படி வச்சுங்க. ஹேண்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கீழே வச்சுங்க 1 2 3 4 டடா டன் 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 ஜிங் சா ஜிங் டடா டன் 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 ஜிங் சா ஜிங் சா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஈஸி தான். ரைட் லெக் லெஃப்ட் லெக் வேவ் லிஃப்ட்டு வேவ் பிளேஸ். இது வந்து லிஃப்ட் பிளேஸ். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கணும் 1 2 3 4 5 6 ஐயோ சாரி 4 கவுண்ட் தான். இது 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. அகெயின் 1 2 3 4 5 6
7 8 வந்து ரொட்டேட் பூம். அப்பா இந்த கவுண்ட்டு ஓகேவா, இந்த கவுண்ட் ஈஸி தான். வேவ் வேவ் ஹிட் ஹிட், இங்கே வந்து இது ஒரு ஹிட்டு, இங்கே ஒரு ஹிட்டு, ஹிட்டு, இங்கே ஒரு ஹிட்டு, தென் அகைன் வேவ் வேவ் ஹிட் ஹிட் டர்ன் பூம். இது வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் 8 கவுண்ட் ஓகேவா. ஸோ இதோட இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சிடும். நீங்கள் சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சின்னதாக அது நாளை 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 என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக்கு 1 ரைட் இந்த இன்க்ளைனில் இருக்கும், லெஃப்ட்டு மட்டும் லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் ட்விஸ்ட் 1 2 3 4 ஓகேவா. லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ஓகேவா. இது ரெண்டுத்துக்குமே வந்து லெஃப்ட் லெக் வந்து ட்விஸ்ட் 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 போகும் ஓகேவா. ஸோ 1 2 3 4 ஓகேவா. 4 கவுண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக். ஸோ கவுண்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே. இட்ஸ் ஓவர். எஸ். ஸோ அட்லாஸ்ட் வி கம்ப்ளீட்டட் த டுட்டோரியல். இது கொஞ்சம் பெரிய டுட்டோரியல் தாங்க. அப்படின்னா பார்த்துங்க நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ மேபி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ நாள் ஆகிருக்கும் இந்த டைம் இவ்வளோ பெரிய சாங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஈஸியாக பண்ணிடலாம் தான் நான் எல்லா வீடியோலாம் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சாங் மட்டும் ரியலி இட்ஸ் லிட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள் கிடையாது, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மூமெண்ட்டு அப்புறம் இந்த முட்டி, அதாவது நீங்கள் இந்த முட்டி மூமெண்ட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டெப்பும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முட்டி மூமெண்ட்டுக்கான வீடியோ நான் திருப்பி ஒரு இடம் போடுறேன். அதில் டீட்டெயிலாக ஃபஸ்ட் டே நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், செகண்ட் டே என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், தேர்ட் டே என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த ப்ராசஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த ஸ்டெப்பு ஈஸியாக பண்ணலாம். அது பண்ணாமல் நீங்கள் பண்ணாதீங்க, இன்ஜுரி வரும் ஓகேவா. அது மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மற்றபடி மற்ற எல்லா ஸ்டெப்பு எல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாமே வந்து நீங்கள் இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு மட்டும் உங்களால் முடிந்தால் பண்ணலாம், முடியவில்லை என்றால் தயவு செய்து, அதாவது இது வந்து எனக்கு ரிஸ்க்கு பயமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நான் அதை போடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணுற ஃபஸ்ட்டு 3 பீப்புளுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஷர்ட் அனுப்பி வைக்கப்படும். நம்ம கிளாஸோட டிஷர்ட்டு நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் போட்டு அந்த டிஷர்ட் தான் போட்டு ஆடிருப்பேன். ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட், அதே டிஷர்ட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு புது டிஷர்ட் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாருக்கா டான்ஸ் கற்றுக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கற்றுக்கக்கூடாதுன்னு இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கற்றுக்கிற ஆசை வர சான்ஸ் இருக்குது. இந்த பெரிய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அகெயின் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் என்ன வேணால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.